மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 18வது முறையாக நீட்டிப்பு. பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். வணக்கம் சுரேஷ். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடையும் நிலையில் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த குற்றப்பத்திரிகையினுடைய நகல் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் அவர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு வரும் 14ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்ததை அடுத்து நீதிமன்றத்தில், அதாவது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தான் அவர் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி விடுமுறை என்பதால் சென்னை மாவட்டத்தினுடைய 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் முன்பு அவர் புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டார். அந்த ஆஜர்படுத்தப்பட்ட அவரை பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் அவருடைய நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி ஆனந்த் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலமாக 18வது முறையாக அவருடைய நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.